makatubekana tarabal shabina nina kalala bagalala urabadi bashiba kanatina ma yara la shala Jesus ओके तला तला मेरे यूं बैठे तला मेरे अतुला है shanandi ali awara la shala तुल मेरे है तुल में अब ताला का निकाल अब ताला का निकाल तुल में ताला नहीं अब में ताला नहीं अब वो ताला तुल में तब में अब पूरा नहीं Jesus sabatila kana china magora पूरा ताला है Jesus Hey, வரும்போதே நான் வந்துட்டேன் நீ வரும்போதே நம்ம பார்த்தேன் டேய் வரும்போதே நான் பார்த்தேன் நீ வரும்போதே நான் உன்னை பார்த்தேன் பயங்கரமா பார்த்தேன் நான் உன்னை நீ என்ன பார்த்த பார்க்க வரது தெரிஞ்சது ஏன் வந்தேன் நான் குடிங்க வச்சுருக்கேன் சார் சரி வெரி அப்படிங்க சரி
யார் என்ன பண்ற மூடி மூடிடு வாங்க மூடி என்ன சொல்ல சக்தி போயிடல சத்தியமா போயிடலாம் அவனுக்கு நிச்சயம் நிச்சயம் தம்பி முடிக்கணும் முதல்ல ஃபேமிலி எல்லாம் ஜோமா ஆடு விரும்ப அவங்க தான் சொல்லுவாங்க இதே ஆடு என்னாச்சு சிறுவர் காட்சி ரத்த சிக்னல் நமக்கு இந்த முகத்தெல்லாம் ரத்தம் ஊத்துச்சு இந்த விழாவில் எல்லாம் நமக்கு ரத்தம் கொடுப்பாங்க ரத்தம் ஊத்துச்சு உலகத்தில் நமக்காக யாருமே ரத்தம் செய்யணும் வெளியுள்ள பேர் அதனால ரொம்ப பெரிய பயங்கர ஆசை பிள்ளைங்க பாரத்திலே இருக்கணும் பிள்ளைங்க ஆசை இல்லை நமக்கு பிள்ளைங்களுக்கு என் பிரச்சனை வரக்கூடாது என் கஷ்டம் வரக்கூடாது அதெல்லாம் அவங்களே நம்ம ரத்தம் சிந்தக்கூடாதுன்னு அவரோட சிந்தனை அந்த விழாவில் இருந்த ரத்தம் நெத்தில இருந்து ரத்தம் கை காலில் ரத்தம் என் பிள்ளைங்க என்கிட்ட இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் என் பிள்ளைங்க எந்த கேடும் வரக்கூடாது என் பிள்ளைங்களுக்காக நான் ரத்தம் சிந்துவேன் அந்த சிந்துன தேவன் நம்மளோட இருக்கிறார் அதனாலதான் நமக்கு நிறைய சோதனை சத்துரு நிறைய சோதனை கொண்டு வரோம் ஏன் நம்ம ஆண்டவர்கிட்ட பக்தியா இருக்கக்கூடாதுன்னா பக்தியா இருக்கக்கூடாதுன்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம மனம் போன அளவுக்கு நம்மளை போக வைக்கிறோம் இந்த நாள்ல அப்பா ஐயா அருமை ரட்சகரே எங்களை உருவாக்கிய தேவனே இந்த நாள் ஐயா ஆகிய ஆத்மா சரீரம் எல்லாம் உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன் ஐயா ஒப்பு கொடுக்குறேன் ஐயா உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இயேசு நாங்க மற்றவங்களுக்கு காட்டுற ஒரு பிள்ளைகளா இருக்கணும் ஒரு குட்டி சர்ச்சா மாறணும் ஒரு குட்டி பரவமா எங்க இதயம் மாறணும் எங்க இதயம் ஒரு குட்டி பரவமா மாறணும் நாங்க போய் நிக்கிற இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் நீங்க கிரியை செய்யணும் அப்பா போதும்பா அந்த வேதனை பிரச்சனைகள் போதும்பா போதும்பா ஒரே ஒரு நிமிஷம் 24 என் ஆவி ஆத்மா சரீரம் அப்பா உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறப்பா ஒப்பு கொடுக்குறப்பா உங்க பிள்ளைங்கப்பா நாங்க உங்க பிள்ளைங்க தேவாதி தேவன் நமக்காக உண்டாக்கப்பட்ட உலகம் இது இதுல நம்ம சந்தோஷமா சமாதானமா தீர்காயுசா இருக்கிறோம்ன்றதுக்கு தான் அவர் ரத்தத்தை சிந்தினார் ஆனா நமக்கு சமாதானம் இல்ல சந்தோஷம் இல்ல போராட்டம் உள்ள சொல்ல முடியாத பிரச்சனைகள் வேதனைகள் இதுக்காக ஆண்டவர் நம்மள இந்த உலகத்தை படைச்சார் முழுமையா அவர் பாதத்துல நம்ம இல்லாத அளவுக்கு ஏதாவது ஒரு வகையில நம்மள கெட்ட வழியில கொண்டு போறோம் நம்ம மனம் போன போக்குல போக வைக்கிறான் கடைசியா பாத்தீங்கன்னா அவன் நம்மளே பிடிச்சிக்கிறான் நம்ம யாருன்னே தெரியாத அளவுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு சத்ருவானுவன் நயவஞ்சகமா நம்ம மண்டைக்குள்ள பூந்து இதயத்துல பூந்து மொத்த சரீரத்தையும் மொத்த நம்ம வாழ்க்கையை நாசம் பண்றோம் இன்னைக்கு அப்பா அருமை ரட்சகரே உண்மையான அந்த ரட்சிப்பின் பாத்திரமா நாங்க இருக்கணும் இந்த நாள் ஒப்பு கொடுக்குறப்பா அப்பா என் குடும்பமா ஒப்பு கொடுக்குறப்பா வேண்டாப்பா எங்களுக்கு வேதனை போராட்டம் வேண்டாம்ப்பா எங்களுக்கு அதனை நீங்க வேதனை அனுபவிச்சீங்க ஆய் திறந்து இதயம் திறந்து அதனால அந்த உங்களுக்காக இந்த வீட்டுக்கு வந்துருக்காரு
உங்களை ரொம்ப நேசிக்கிறாராம், ரொம்ப நேசிக்கிறாராம். ஆனா அவரை நீங்க அரைகுறையா தான் நேசிக்கிறீங்களா, கொஞ்சம் கொஞ்சம் தான் நேசிக்கிறீங்களா? உள்ள நுழையும் போது சொல்றாரு, இந்த பிள்ளைகளை நான் ரொம்ப நேசிக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிள்ளைகளை, இந்த குடும்பத்தில் ஒரு பிள்ளைகளை நான் நேசிக்கிறேன்னு சொல்றேன். ஆனா இந்த பிள்ளைகளை முழுமையா நேசிக்க மாட்டேங்குது, முழுமையா நேசிக்க மாட்டேங்குது. அந்த பிள்ளைகளை வாழ வச்சு சந்தோஷமா அவங்க சமாதானமா இந்த பூமிக்கு ஒரு சமாதானத்தை மாத்திரமா இருக்கணும்னு ஆசைப்பட்டு இவங்களை எடுத்துட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டு வெளியே இந்த நாள்ல இந்த குழுமையை வேதனைப்பட்டாத சந்தோஷப்பட்ட பிள்ளைகளாக நீங்க இருக்கணும். நீங்க ரொம்ப ஆசையோடு இந்த நாள் வந்துகிறது. மனிதன் வரல, மனுஷன் வரல, மனுஷன் வரல. கத்துடைய அவியானல் வந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், அவர் சிந்தப்பட்ட ரத்தம் நம்ம இந்த பூமியில சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக. நம்ம சந்தோஷமா இல்லைன்றதுக்கு ஒரே காரணம், அந்த ரத்தத்தை குறித்து நம்ம எந்த தியானமும் பண்றதில்லை. ரத்தம் சிந்தின தேவனை குறித்து நம்ம அதிகமா அவர் தேடல. அவர் நேசிக்கிற பிள்ளைங்க அவர் அதிகமா தேடணும்னு ஆசைப்படுவார். இது உங்களுக்கு தெரியும், எல்லா கிறிஸ்தவனுக்கும் தெரியும். இன்னும் தாண்டி பேச, இன்னும் தாண்டி பேச. அப்பா தகப்பனே, எப்பொழுதும் எங்க மேல கண் வைத்திருக்கிறீங்க, நாங்க எப்போதும் ஒருத்தர் உங்களை பார்க்கணும். அதுக்காக பேச பேச உங்க பேச்சு கேட்கறதுக்காக ஆர்வமாக பேச 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 பேச. சத்ருவானவன் அந்த தெய்வத்தோட நம்ம ரத்தம், நம்ம ஜீவன், நம்ம ஜீவன் அவர்தான், நம்ம ஜீவன் அவர்தான். இந்த மூச்சு அவரால் தான் போயிட்டு வந்துட்டு இருக்குது. அவர் நினைச்ச உடனே நின்றுடும். ஆனா அவர் இல்ல, அவர் நிறுத்த மாட்டார். தீர்க்காயுசா இருக்கணும் தான் ஆசைப்படுறாரு. அதனால முகமுகமா பேசுகிறார், இருதய திறந்து பேசு, இருதய திறந்து பேசுங்க. அம்மா இயேசு ராஜா சொல்லுங்க, ராஜான்றது ரொம்ப பெரிய இருதய திறந்து பேசுங்க, பேசுங்க, ஒருத்தர் பேசுங்க. காத்துட்டு இருக்கிறாரு, என் பிள்ளைங்க பேச சொல்லு, என் பிள்ளைங்க பேச சொல்லுன்னு சொல்றாரு. பேசுங்க பேசுங்க, அருமையான பிள்ளைங்க, இவன் பிள்ளைங்க நான் அதிகமா நேசிக்கிற பிள்ளைங்க. இந்த பிள்ளைங்க அப்படியே கஷ்டத்தின் பாதையில போயிட்டு இதை நான் விரும்பல, நான் விரும்பலன்னு சொல்றாரு. அவர் எதிர்பார்க்கறதுல வேற ஒண்ணுமே எதிர்பார்க்கறது. நம்ம மனதார பேசணும் ஆசை. சத்தமா பேசுங்க, சத்தமா பேசுங்க. முதல்ல இந்த மகன் பேசட்டும், இந்த மகன் பேசட்டும். மகனை பேசு, கத்திர ஒரு பேச்சு கேட்கறதுக்கு ஆசையோட இருக்காரு. இத்தனை வருஷம் சத்ரு ஆண்டவரோட பேச முடியாத அளவுக்கு அப்படியே வேணாம் வேணாம்னு சொல்லிதான். இன்னைக்கு அந்த நாக்க கொடுத்த தேவனை புகழ்ந்து பேசு 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 சத்தமா. நல்ல ஒரு மகன், எனக்கு ரொம்ப நேசம்ன்றாரு, ரொம்ப நேசம். ஒரு அளவுக்கு அதிகமா வேதத்துல ஒரு காத்துக்கிறான். பேசு பேசு, சத்தமா பேசு. சத்ரு பயப்படணும், சத்ரு பயப்படணும், சத்ரு பயப்படணும், நடுக்கணும். உன்னை பார்த்து சத்ரு நடுக்கணும். இவன் தேவனுடைய பிள்ளைய, இவன் தேவனுடைய பிள்ளை, இவ்வளவு நாள் நம்ம ஏமாத்திருந்தோம். பயப்படணும், பேசு பேசு. மகனை பேசுன்னு சொல்றாரு, என் பிள்ளைங்க பேச சொல்லுன்னு சொல்றாரு. பேசுங்க பேசுங்க, சத்தமா பேசுங்க. ஒருத்தருக்கு நம்ம பேச வேண்டியதில்லை, நம்ம ராஜாவுடைய பிள்ளைங்க, இயேசு ராஜாவுடைய மக்கள். பேசுங்க பேசுங்க. உலகத்துல அலையிற சத்ரு நம்மளை பார்த்து பயப்படணும், நம்மளை பார்த்து பயப்படணும். அவனை பார்த்து பயப்படுத்திக்காங்க ஆண்டவர் ரத்தத்தை சிந்தல. அவங்க முழு உரிமை கொடுத்துக்காரு, சத்ரு விரட்ட அதிகாரத்தை அவங்க கொடுத்துக்கிறாரு. தகப்பன், அக்கிஞான தகப்பன், தகப்பன் பேசுங்க, தகப்பன் பேசுங்க பேசுங்க. என் பிள்ளைங்க பேச சொல்லு, ஆர்வத்தோடு இருக்குன்னு சொல்றாரு. பேசுங்க பேசுங்க, சத்தமா பேசுங்க, சத்தமா பேசுங்க, சத்தமா பேசுங்க, சத்தமா பேசுங்க, சத்தமா பேசுங்க. அறிக்கைங்க அறிக்கைங்க, இதயத்துல என்னதான் தோணுதோ அவர் புகழ் புகழ். வருது வார்த்தை, வருது சத்தம் வரட்டும். சத்துரு வெக்கப்பட்டு ஓடட்டும்.
என் பிள்ளைங்க ஆவியினால நிரப்புறேன்னு சொல்றாரு. எனக்கு ஆவியினால நிரப்புறேன்னு சொல்றாரு. ஆண்டவரே வா என்னை காப்பாற்றிடும். இதுப்பா என்னை காப்பாற்றிட்டீங்கப்பா. என்னை காப்பாற்றிட்டீங்கப்பா. என்னை காப்பாற்றிட்டீங்கப்பா. நன்றிப்பா. நன்றிப்பா. பேசுங்க, உங்களை பேச சொல்றாரு. ரொம்ப உங்களை நேசிக்கிறார், பேசுங்க. இருதயத்தில் இந்த வார்த்தை வரட்டும். அவரை புகழுங்க. சத்துரு ஓரட்டும் நடுங்கி. பேசுங்க. நம்ம தெய்வத்திட்ட பேசுங்க. அதிகாரத்தோட பேசுங்க. சத்துரு நடுங்கட்டும். சத்துரு பயந்து ஓடட்டும். தேவனுடைய பிள்ளைங்க தேவனோட பேசட்டும். என் தகப்பனே என்னை காப்பாற்றுப்பா. எனக்கு தருகிறதுக்கு இருக்கிற அத்தனை ஆவிகளை நெரித்து போடுப்பா. நீ வரக்கூடாதுப்பா. வராது. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. அருமையான ஒரு தேவ மனுஷனா நீங்க படுத்துப்பா. இங்க ஒரு தேவ மனுஷனா. ஆண்டவரே நீரே என்னை உம்முடைய பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளப்பா. ஆண்டவரே செவிப்புலனும் பார்வைப்புலனும் பிரார்த்தனை செய்யப்பா. தேவ மனுஷனா நீங்க. கர்த்தருடைய ஆவியினால கட்டு உடையுமா? பிசாசுகள் போகுமா? இது சாத்தானுக்கு தெரிஞ்சனாலதான் உங்களை அப்படியே தடுத்து வச்சுக்கிறான். இந்த நாள் ஒரு அற்புத நாள். இருபத்திலிருந்து வருஷம் அங்க பார்த்து வரும்போது எல்லா ஆவிகளை எடுத்து கொடுப்பா. மன நிம்மதி கொடுப்பா. ஆண்டவரே அநேகருக்கு நிம்மதி வருமா? அநேகருக்கு உங்களுக்கு புடிங்க புடிங்க ஷாப் கொடுத்தாச்சு. பவர் பாஸ் பண்ணியாச்சு. எங்கள் வீட்டுக்கு எப்பவுமே பவர் இருந்தே இருக்க முடியும். இந்த மாதிரி இங்கே வச்சுக்கிறீங்களா? ஒரு நாளைக்கு வெளியே என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்திருக்கு. அது வந்து பிரசாத் ஐயா வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து 36 வருஷமாக பிசாசு பிடியிலிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எவ்வளோ இழந்திருக்கோம். அதனால உயிரை கூட இழக்கிற நிலைமையில கூட நாங்கள் இருந்திருக்கோம். ஐயா மூலயமா வந்து ஆண்டவர் வந்து அவர் அனுப்பி எங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் பண்ணியிருக்காரு. எங்கள் வீட்டுக்காரர் வந்து அவர் அந்த நாளில் வந்து அவருக்கு என்ன நடந்ததுன்னே அவருக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் 36 வருஷமா இருந்து அன்னைக்கு தான் அவருக்கு வந்து ஃபுல் விடுதலை கிடைச்சிருக்கு. ஜீசஸ் கடவுள் தான் கொடுத்துருக்காரு. அதை நான் உண்மையாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்போ எங்கள் வீட்டுக்காரர் முழுமையாக விடுதலை ஆயிட்டாரு அப்படின்றத நான் இந்த நேரத்தில் சாட்சி சின்ன ஒரு சாட்சியாக சொல்லிக்கிறேன். சரி, இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு சொல்லி தான் எனக்கு தெரியும். இது எப்படின்னா இதனால எல்லாம் கற்றுக்கு வந்து ரொம்ப நான் நன்றி சொல்லுவேன். இனி வாழ்ற காலத்துல இனி வாழ்ற காலத்தில் அவருக்கு உண்மையாக இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு தோற்றம் உண்டாவதாக. இன்று எனக்கு சூரியனை தவறி சாத்தானின் தொல்லையால் எனக்கு மிகவும் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். ஈர்ப்பு மாதிரி வந்து இருப்பும் வீர்ப்பும் காய்ச்சலும் அதிகமாக தொடர்ந்து இன்று 11 மணிக்கு ஆரம்பிச்சு மணி 9 மணி வரைக்கும் என்னுடைய குணச்சேஷ்டம் என்னை எல்லாம் ஒடுக்கி சத்துருக்கு என்னை ஆட்சிப்படுத்த போது ஐயா அவர்கள் வந்து எனக்காக விருதம் இருந்து எனக்காக ஜெபித்தார். அந்த ஜெபத்தினாலே எனக்கு சுகமடைய செய்தது. ஐயாவுக்கு நன்றி. ஏசப்பாவுக்கு கோடான கோடி தோற்றம் செலுத்தி இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். எங்கள் நல்ல பிதாவே. உலகத்துக்கு வந்தாலும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் எனக்கு நான் தெரிஞ்சுக்கிறேன்.
விசுவாசத்தோட வேண்டிக்கிறேன்.